பெற்றோர் பிள்ளைகளுக்கு சில முக்கியமான காரியங்களை சொல்லுவாங்க, அல்லது பெரியவர்கள் தங்களுடைய பணிவிடைக்காரருக்கு சில காரியங்களை சொல்லுவார்கள். எஜமான் சொல்லிட்டு முக்கியமான சில காரியத்தை சொல்லுவாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கடைசியில 15 பாயிண்ட் சொல்றாங்கன்னு வச்சுங்க, அதுல ஒரு 3 முக்கியமான காரியத்தை இதை மட்டும் மறக்காத, இதை மட்டும் மறக்காத சொல்லிட்டு போவாங்க. அந்த வரிசையில இந்த பரிசுத்த வேதத்துல நாம் மறக்க கூடாத, மறக்காமல் மனதில் வைத்திருக்க வேண்டிய, மறந்து விடாமல் செயலாற்றக்கூடிய முக்கியமான காரியங்கள், விசேஷித்த செய்தி இந்த வருஷம் சரி ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு போட்டோம். இன்னைக்கிலிருந்து ஒரு புதிய விசேஷித்த நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆவலா கேட்டாக்கா அவங்களுக்கு அது ரொம்ப கிரியை செய்யும், பலன் தரும். ஒரு வார்த்தையும் உன்னிப்பா கவனிப்பா கேட்டு அதை மனதிலே பதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்றாரு. அடிப்படையிலிருந்து நம்ம போலாம். ஓசியா 4:6, அதை தொடர்ந்து ஓசியா 8:12. இந்த 2 வசனத்தையும் படிங்க சத்தமா. முதலாவது ஓசியா 4:6 எடுத்தவங்க சத்தமா படிக்கலாம். ஓசியா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒளிந்திருக்கும். ஓசியா படிங்க 4:6, 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவங்க யாரா இருந்தாலும் சத்தமா படிக்கலாம். வேதத்தை மறவாதே, அதுதான் இதுக்கு அர்த்தம். அதே ஓசியா 8:12, அது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் ஒன்னா ஒரே பாயிண்ட்ல. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நமக்கு தான் வேதம், ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது அந்நிய காரியமா எண்ணினார்கள். இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்துக்குங்க. அப்படி நாம் எண்ணக்கூடாது. வேத வார்த்தை எனக்காக, தேவனாகி கர்த்தர் நேரடியாக பேசின வார்த்தைகள் உண்டு, தேவனாகி கர்த்தர் எழுதிய வார்த்தைகள் உண்டு, தேவனாகி கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் எழுதின வார்த்தைகள் உண்டு. அப்போ மறக்க கூடாதவைகள் பரிசுத்த வேதம். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். சில டைம்ல நம்மை திருத்தும்படி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை தொடுவார். கவனிக்கிறீர்களா? நம்முடைய பிள்ளைகளை தொடுவார். இப்ப படு, அப்பதான் உனக்கு தெரியும். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகிற நேரத்துல ஸ்திரீகள் அழுது கொண்டு வருகிறார்கள். எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். உங்களுக்காக மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அழ வச்சுட்டாரா? எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக இப்ப அழறாங்க தெரியுமா? ஊழியக்காரங்க, விசுவாசிகள் எவ்வளவு பேரு பிள்ளை இல்லாதவங்கள கேலி பண்றாங்க. எவ்வளவு பேரு? அவங்க எவ்வளவு பாக்கியவதிகள். ஆண்டவரே சொல்றாரு, பிள்ளை பெறாத மலடியே நீ பாக்கியவதி. துன்மார்க்கமான ஊதாரித்தனமான உதவாத ரவுடிய பெற்று போட்டுட்டு அவனும் நரகத்துக்கு போறான், அவனை பெத்தவங்களும் நரகத்துக்கு போறாங்க. பெற்றாயா பக்தியில வளரணும். அப்படின்னா நீங்க முதலாவது உங்க பக்தியில வளரணும். எங்க அப்பா அம்மா பக்திமான்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டி. எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க பைபிள படிப்பாங்க, ஜெபிப்பாங்க.
அப்படின்னு உங்கள் பிள்ளைகள் சொல்லும் அளவுக்கு உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எத்தனை இடத்துல நாங்க ஊழியம் முடிச்சுட்டு வந்த பிறகு டயர்டா அப்படி கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருப்பேன். இது ஓபன் ஏர் மீட்டிங். படிக்கிற பசங்க வருவாங்க. அங்கிள், எங்க அப்பா அம்மாவுக்கு எப்ப பாரு சண்டை, எவ்வளவு வேதனையா இருக்கும். சின்ன பசங்க, டீனேஜ் படிக்கிற பசங்க, கண்ணு கலைங்கடம் எனக்கு. எப்ப பாரு எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை அடிப்பாரு. சில பிள்ளைகள் குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு. சில பிள்ளைகள் குடிச்சிட்டு வந்து படுத்துருவாரு. ஆனா எங்க அம்மா சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா பண்ற பாவத்தை விட அம்மா பண்ற பாவம் இன்னும் பயங்கரமா இருக்கும். பிள்ளைகள் சொல்ற சாட்சி அப்பா அம்மாவை எவ்வளவு வேதனை பாத்தீங்களா? சந்தேகத்தினால எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும். நாங்க இந்த காட்சியை பாக்குறப்போ படிப்பு வராது, எங்களுக்கு படிப்பு மண்டல ஏறாது, பரீட்சை எழுத முடியாது. யோசித்து பாரு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா? பிசாசு வேதத்தை தொடாதபடி, அதை எடுத்து படிக்காதபடி தடை செய்கிறதுனால, அறிவு இல்லாமையினால், என் ஜனங்கள் வேத அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிள்ளைகளுக்காக வேண்டியாவது நீங்க பைபிள் எடுத்து படிக்கணும். அவங்க பார்க்கணும். நீங்க படிக்கிறத அவங்க பார்க்கணும். காலையில சின்ன குழந்தைங்களா பரவாயில்ல, விட்டுருங்க. ஜபம்னா என்ன, வேத வாசிப்பு என்றால் என்ன, அது தெரிந்த பிள்ளைகளா இருந்தா எழுப்பு. அப்படின்னா அவன் தூங்கி என்னத்த வாரிக்க போறான்? எழுப்பு. குடும்ப ஜபத்துல எழுப்பு. கொஞ்ச நேரம் உறங்கிக்கிட்டு இருக்கட்டும், அப்புறம் நல்லா தெளிவாயிடுவாங்க. பாட்டு பாடி வேதத்தை படிச்சு ஜபம் பண்ணும். பிள்ளைகள் எதிர்க்க ஜபம் பண்ணணும். துன்மார்க்கமா வளரக்கூடாது. பிள்ளைகளை கண்டுக்காம விட்டுருவாங்க. இப்போ ஒன்னும் முடியல பிரதர், நம்மளை அடிக்க வர்றான், எங்களை பெற்றான், நாங்க ஒன்னும் கண்டுக்கிறது இல்லைன்னா, அப்ப நீ பிள்ளையையும் பெற்று நீ நரகத்துக்கு போகிறாய், பிள்ளைகளை நரகத்துக்கு அனுப்புகிறாய் என்று அர்த்தம். சரி, அடுத்தது என்ன? குறுகிய நேரம், அதுக்காக சுருக்கமா முடிக்கிறேன். நான் விட்டா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பேசுவேன். ஆனா பாஸ்டருக்கு கீழ் பண்ணிடும்ல, அதனால என் காலில் ஓதிட்டாரு எப்போ முடிக்கணும்ட்டு. சங்கீதம் 103:2 எடுத்து படிக்கிறீங்களா? நானே சொல்லிட்டா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடிக்கடி கேட்டு 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 புளித்து போன ஒரு வசனம் இல்லையா? செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? மறவாதே. Do not forget. அதான் இன்னைக்கு செய்தி. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன இன்னைக்கு செய்தி அப்படின்னு யாருன்னா கேட்டா மறவாதே அப்படி சொல்லணும். Do not forget. என்னடா இது இப்படி புதுமையா இருக்குது? அந்த தலைப்புல தான் பேசினாரு அப்படி சொல்ல. நன்றி கெட்டவர்களாய் போய்விடக்கூடாது. 10 குஷ்டரோகிகளை இயேசு சொஸ்தமாக்கினார். பேச்சிலேயே சுகமாக்கி, கிட்ட கூட போல இயேசு தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். சில குஷ்டரோகிகளை, சில நோயாளிகளை கிட்ட போய் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு வராங்க 10 பேர். லூக்கா அந்த சுவிசேஷத்துல அந்த நிகழ்ச்சியை நம்ம படிக்கிறோம். அவரு கிட்ட வரல, அவங்கள வந்து தொடவும் இல்லை. நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் அப்படின்னாரு. அவங்க கேட்ட வேண்டுகோளுக்கும் இவர் சொன்னதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி அவர்கள் திரும்புகையில் குணமடைந்து விட்டார்கள், சுகமடைந்து விட்டார்கள். நான் நினைக்கிறேன் கேட்டிருப்பான், குஷ்டரோகிகளா வீட்டில் உள்ளவர்களால் புறக்கணிக்கப்பட்டு பிச்சைக்காரர்களை போல அலைந்து திரிந்து கொண்டு கிடந்தோம். எவ்வளவு அழகா நம்மள இயேசு கிறிஸ்து மாத்திட்டாரு, வாங்கடா போய் நன்றி சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வரலான்னு இவன் கூப்பிட்டுருப்பான். அதான் சமாரியன் இல்லையா? படிச்சிருக்கிறீங்க பைபிள். அவனுங்க 9 பேரும் நீ தான் பெரிய சீனியரா, நீ கூப்பிட்டா நான் வந்துருணுமா அப்படி இருப்பான், சொல்லியிருப்பான் ஒருத்தன். இன்னொருத்தன் நண்பா நண்பா நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான், நல்லதான் ஆயிட்டோம், அழகா ஏசப்பா சுகமாக்கிட்டாரு.
ஆனா இப்ப நான் வர முடியாது. வீட்டுல போயிட்டு என்ன எங்க அப்பா அம்மா காட்டிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்துட்டீங்களே, இப்ப பாருங்க நான் எவ்வளவு அழகா ஆயிட்டேன் அப்படின்னு எனக்கு போய் காட்டணும் கொஞ்சம் வீராப்பா. அப்புறம் நான் வந்து ஏசப்பா எங்கனாலும் தம்பிடுவாரு, அப்ப போய் பார்த்து நன்றி சொல்றேன் இருப்பான் ஒருத்தன். இன்னொருத்தன் நான் சொல்லியிருப்பான், ஆனா நீ ஒண்ணு அழகா ஆயிட்ட, வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும், இப்ப போய் அவர்கிட்ட நன்றி சொல்லு இருக்குதா, ஆனா நீ ஒண்ணு சும்மா இருப்பான். இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், வாஸ்தவம் தான், ஆனா சும்மா எப்படி போறது அவர்கிட்ட, ஒரு 2 நாள் கழிச்சு நான் கொஞ்சம் காணிக்கோட போய் ஏசப்பா பாக்குறேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லி இருக்கலாம். ஆனா அது அப்புறம் கதைப்பா, அப்புறம் திருப்பி நம்ம பார்க்காத போயிட்டு போறோம், இப்பே போய் நன்றி சொல்லலாம்னு இவன் கூப்பிடுறான். யாருமே வரல. அவர்களில் ஒருவன் நான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து, அதுவும் முகங்குப்புற விழுந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் நன்றி. நன்றி சொல்லாம இருக்கவே கூடாது. அவர் செய்த சகல உபகாரங்களின் நன்மைகளை இப்ப தமிழ் எத்தனை நன்மை செய்திருக்கிறாரு, எத்தனை நோய்களை சுகமாக்கி இருக்கிறாரு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி நல்லா வச்சிருக்கிறாரு, இனிமேலும் வச்சிருப்பாரு. இந்த வருஷம் உங்களுக்கு ஒளிமயமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் நாம் மறக்க கூடாது. அதனால்தான் ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க இதை வச்சாங்க சென்டிமெண்ட். அந்த காலத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ சென்டிமெண்ட். ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மறுபடியும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மீட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு எழுந்து போயிடாதீங்க. பக்தன் அப்படி சொல்றாரு, அப்ப நீங்க மறக்க கூடாது. என் நன்றி கொன்றார்க்கு உய்விண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. திருவள்ளுவர் எழுதினார். பைபிள்ல இருக்கிற வசனம் தான். ஒருவருக்கு ஒருவர் நன்றி உள்ளவர்களா இருங்கள், உலகத்திலையும் மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதான் அவருக்கு சொல்ற நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி. யாராவது எனக்கு ஜிபேல காணிக்கு அனுப்பினாங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காணிக்கு அனுப்பின உங்களுக்கு நன்றி, கர்த்தரவங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக அப்படி டைப் பண்ணி அனுப்பிடுவேன். இங்கிலீஷ்ல அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ்ல டைப் பண்ணிடுவேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போராட்டம் எதுனா இருந்தா பிரேயர் பண்ணி அனுப்பி வைப்பேன். ஐயா காணி கொடுப்பாரு, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், தேங்க் யூ, காட் பிளஸ் யூ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒருவருக்கு ஒருவர் நன்றி உள்ளவர்களா இருங்கள். சிலதுங்க வாங்கிக்கிற அது பாட்டுன்னு போயின்னு இருக்கும். நன்றி சொன்னா எங்க முத்து கொட்டி விடுமோன்னு பயம். நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். பாஸ்டர் ஐயாக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? அவர் உள்ள வந்தாப்பா ஸ்தோத்திரம் ஐயா, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? சரி, ஆராதனை முடிஞ்ச பிறகு சொல்லணும். அப்போ நம்ம சொல்ல 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 கிருபை பெருகும். அதான் நன்றி உள்ள இருதயம். இப்படி ஸ்கூல்ல வாத்தியாரு நம்மளை படிக்க வைக்கிறதா பாடம் நடத்துறாரு, சபையில வாத்தியாரு பாஸ்டர் தான். அதுதான் சில டைம்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா நல்லா இருந்தாரு, நல்லா அன்பா நல்லா பேசுவார். இந்த முறை என்ன ஆச்சு அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பா பேசுறாரு. சில டைம்ல ஆண்டவரை ஸ்ட்ரிக்டா பேசுவார், சில டைம்ல அன்பா பேசுவார். ஆனா நேசிக்கிறதுல குறை கிடையாது. அதான் ஆண்டவர். அது எப்பவுமே உண்டு. அன்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் நேசிக்கிறது, கண்டிக்கிறது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அடுத்தது எபிரேயர் 13:16 படிங்க. எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். நான் சொல்றேன் ஒவ்வொரு வசனத்திலையும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். do not forget, do not forget. நன்மை செய்ய மறக்க கூடாதான். ஞாபகம் வந்தாதான் இல்ல, அது மறக்க கூடாதுன்றப்ப ஞாபகம் எப்படி வரும்? மறந்தா மறதின்னு ஒண்ணு இருந்தா ஞாபகம், மறக்கவே கூடாதுன்றார்.
அந்த வரிசையில வர்றதுதான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அது எபிரேயர் 13:19 படிச்சீங்கன்னா 17-19 உங்களை அதான் 13-16 படிச்சிட்டீங்களா? 19 Hebrews 13:19 இருங்க, நான் வசனம் சொல்றேன், அது கண்டுபிடிங்க. இப்ப இங்க எழுதப்படல. என்னன்னா உங்களுக்கு வசனத்தை போதிக்கிற ஊழியருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்யாமல் துக்கத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. 17 அதே அதிகாரம் 17 படிங்க. வீழ்த்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். உங்க போது படிங்க. அவர்கள் துக்கத்தோடு உங்களுக்கு ஊழியம் செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. பார்த்தீர்களா? உங்களுக்கு போதகம் பண்ணுகிற, உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற, உங்களை சத்தியத்தில் நடத்துகிற போதகருக்கு கீழ்ப்படியுங்கள். இரண்டாவது அடங்கி இருங்கள். ஒரு பயபக்தியை காட்டணும். சில வீட்டுல பாருங்க, பாஸ்டர் வந்திருப்பாரு, அப்பவும் டிவி ஆஃப் பண்ண மாட்டாங்க, டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் தெளிவா சொல்றேன், முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. ஒரு ஊழியக்காரு தேவ மனிதர் வந்தார்னா டிவி போட்டு, இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்தா டிவி ஓடுமா? உடனே ஆஃப் பண்ணு. இயேசு கிறிஸ்து வீட்டுல வந்து சேர் போட்டு உட்காந்து இருந்தா பசங்களை பட்டா பட்டா பட்டான்னு போட்டு அடிப்பீங்களா? என்னமா ஆச்சு உனக்கு, நீ பெத்த பையன நீ பெத்த பொண்ணு இப்படி அடிக்கிறேன்னு கேட்பாரா இல்லையா? அது போலதான் அங்க இருக்கிறாருன்ற பயம். எப்பவுமே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தான் பார்க்க முடியாத அவரை அவர் நம்மை காண்கிறார். அப்போ பாஸ்டர் ஐயா உங்களுக்கு உத்தரவாதம் உள்ளவராய் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க,